கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காது அதுல நடந்து போறோம், யாருமே வந்து ஏத்தல. முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? அழுதுகிட்டே ஓடுறோம், எல்லாம் இவங்கனால தானே. ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம். 9 மாசம் ஆச்சு இந்த ரோட சரி பண்ண ஆரம்பிச்சு, இன்னும் போட்டு முடிக்கல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி நடந்துதான் போறோம். எல்லாமே போராடிட்டு அப்புறம் எல்லாம் சொல்யூஷன். அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீடை தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா? அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரிதான் போயிட்டு பழையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும் இவங்களால? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 9 மணிக்கு பஸ் விடுவாங்களா? 9 மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்குது. 9 மணிக்கு பஸ் விட்டு நாங்க 9:30க்கு போய் என்னத்தை சாதிக்க முடியும்? நீங்க அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும்தான் நடந்து போறோம், பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லைங்க பின்னாடி வந்து. அதனால எங்களுக்கு பஸ் வேணும். நாளைக்கு 8 மணிக்கு ஒரு பஸ் விடணும், ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க. பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும்.